வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 8/9/2025 விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:04, கரணம் 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 12:32 வரை பௌர்ணமி, பின்பு இரவு 10:52 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:20 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் பெரிதுபடுத்துவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆர்வமான நிலை ஏற்படும். கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அஸ்வினி நல்ல முடிவுகள் கிடைக்கும். பரணி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கிருத்திகை ஆர்வமான நாள். ரிஷபராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். பொருள் வரவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி ஆதாயங்கள் கூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுனராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த தடைகள் விலகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. ஆதாயங்கள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மேன்மையான நிலை ஏற்படும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசிரீஷம் தடைகள் விலகும். திருவாதிரை ஒத்துழைப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் வளமான நாள். கடகராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வேலை தொடர்பான விஷயங்களில் மேன்மையான நிலை ஏற்படும். மேலதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை ஏற்படும். செலவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும். பூசம் அனுபவங்கள் கிடைக்கும். ஆயில்யம் தன்னம்பிக்கை ஏற்படும். சிம்மராசி நேயர்களே, பணியில் லாபமான நிலை ஏற்படும். பேச்சுக்களில் பொறுமையுடன் செயல்படவும். வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்து கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் நீங்கும். பணியில் செலவுகள் அதிகமாகும். ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் கடமைகள் கூடும். பூரம் அலைச்சல்கள் அதிகமாகும். உத்திரம் செலவுகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். பூர்வீக சொத்துக்களில் லாபமான நிலை ஏற்படும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வருமானம் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் ஆசைகள் நிறைவேறும். ஹஸ்தம் நெருக்கடிகள் நீங்கும். சித்திரை குழப்பங்கள் விலகும். துலாம் ராசி நேயர்களே, வேகமாக செயல்படுவீர்கள். எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். நட்பு வட்டாரத்திடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை தடைகள் விலகும். சுவாதி உதவிகள் கிடைக்கும். விசாகம் பேச்சுக்களை குறைக்கவும். விருச்சிகராசி நேயர்களே, தடைப்பட்டிருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். பணியில் லாபமான நிலை உருவாகும். எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மேன்மைகள் அதிகமாகும். அலைச்சல்கள் கூடும். குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம்
கௌரவங்கள் கூடும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கேட்டை அலைச்சல்கள் அதிகமாகும். தனுசு ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். வியாபாரத்தில் மேன்மையான நிலை ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. நன்மையான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும். பூராடம் தேகநலன் சீராகும். உத்திராடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். மகர ராசி நேயர்களே, கௌரவங்கள் அதிகமாகும். மனதிற்கு முக்கிய விஷயங்களை செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். விளையாட்டு தொடர்பான துறைகளில் ஆர்வமான நிலை உருவாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் கௌரவங்கள் கூடும். திருவோணம் நிம்மதியான நாள். அவிட்டம் ஆர்வம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும். வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பணியில் வேகமாக செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நெருக்கடிகள் நீங்கும். சதயம் தேகநலன் சீராகும். புரட்டாதி வேகமாக செயல்படுவீர்கள். மீனராசி நேயர்களே, மேன்மையான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஆர்வமான நிலை உருவாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் யோசித்து செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி வளமான நாள். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.